ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உலகம் முழுவதும் பயணத்தை நேசிக்கும் நண்பர்களே, இது உங்கள் SPR வீல்ஸ் டிராவல் சேனல். உலகின் பல நாடுகள், அழகான சுற்றுலா தலங்கள், கலாச்சாரங்கள், உணவுகள் மற்றும் மறக்க முடியாத பயண அனுபவங்களை தமிழில் உங்களிடம் கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு பயணமும் ஒரு புதிய கதையும், ஒவ்வொரு இடமும் ஒரு புதிய அனுபவமும். உலகத்தை தமிழோடு சேர்ந்து சுற்றி பார்க்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து நம்மோடு பயணம் தொடங்குங்கள். இன்றைக்கு நாம் காணப்போகும் இடம் ஜெயஸ்ரீ மகபோதி, அனுராதபுரா, ஸ்ரீலங்கா ஆகும். ஜெயஸ்ரீ மகாபோதி என்பது இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க யுனெஸ்கோ உலக பாரம்பரிய நகரமான அனுராதபுரத்தில் உள்ள மகாமேவுனா தோட்டத்தில் அமைந்துள்ள ஒரு புனித போதி மரம், ஃபைகஸ் ரிலிஜியோசா ஆகும். இது பேரரசர் அசோகரின் காலத்தில் இந்தியாவின் போத்கயாவில் சித்தார்த்த கௌதமர் புத்தர் ஞானம் பெற்ற இடத்தில் அழிக்கப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க புனித போதி மரமான ஸ்ரீ மகாபோதியின் தெற்கு கிளையின் ஒரு துண்டிலிருந்து வளர்க்கப்பட்ட மரம் என்று நம்பப்படுகிறது. கிறிஸ்துவுக்கு முன் 236 சிங்கள மன்னர் தேவநம்பிய திஸ்ஸவின் ஆட்சி காலத்தில் இந்திய பேரரசர் அசோகரின் மகளான பௌத்த துறவி சங்கமித்த மகா தேரி அந்த மரத்துண்டை இலங்கைக்கு கொண்டு வந்தார். 2300 ஆண்டுகளுக்கும் மேலான பழமையான இது நடப்பட்ட தேதி அறியப்பட்ட, உலகில் மனிதனால் நடப்பட்ட மிக பழமையான மரமாகும். சிங்களவர்களின் பெரும் வரலாற்று நூலான மகாவம்சம் அத்தீவில் ஜெயஸ்ரீ மகாபோதி நிறுவப்பட்டதையும், அதனைத் தொடர்ந்து அத்தலம் ஒரு முக்கிய பௌத்த புனித யாத்திரை தலமாக வளர்ச்சி பெற்றதையும் விரிவாக விவரிக்கிறது. ஞான மரம் கிறிஸ்துவுக்கு முன் 288 நடப்பட்ட போற்றப்படும் ஜெயஸ்ரீ மகாபோதியின் புனித போதி மரத்தின் பின்னணியில் உள்ள முக்கியத்துவத்தை கண்டறியுங்கள். இந்தியாவின் போத்கயாவில் உள்ள புனித போதி மரத்தின் கிளையிலிருந்து இந்த பழமையான மரம் வளர்ந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த மரத்தின் கீழ்தான் புத்தர் ஞானம் பெற்றார். கிறிஸ்துவுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டில் பேரரசர் அசோகரின் மகளும் இலங்கையில் பௌத்த பிக்குணிகள் சங்கத்தை நிறுவியவருமான சங்கமித்த தேரியால் பாலி, சமஸ்கிருதம் சங்கமித்ரா இது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டது. இன்று ஜெயஸ்ரீ மகாபோதி தரையிலிருந்து சுமார் 6.5 மீட்டர் உயரத்தில் உள்ள ஒரு மேடான மேடையில் அமைந்துள்ளது. மேலும்
அதன் பாதுகாப்பிற்காக பரிவார போதி எனப்படும் போதி மரங்கள் நடப்பட்ட மேலும் 4 தாழ்வான மேடைகளால் இது சூழப்பட்டுள்ளது. இந்த தலம் தற்போது அத்தமஸ்தானத்தின் தலைமை பூசாரி மற்றும் அத்தமஸ்தானத்தின் நிர்வாக அமைப்பான அத்தமஸ்தான பாலக சபையால் நிர்வகிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான யாத்ரீகர்கள் இங்கு வருகிறார்கள். இந்த தலம் பார்வையாளர்களுக்காக திறக்கப்பட்டுள்ளதுடன் ஆண்டு முழுவதும் தொடர்ந்து ஏராளமான வழிபாட்டு நிகழ்வுகளையும் நடத்துகிறது. இருப்பினும் போதி மரம் அமைந்துள்ள மிக உயரமான மேடைக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளது. கிமு 288 ஆம் ஆண்டு நடப்பட்டது என நம்பப்படுகிறது. சங்கமித்தா தேரி இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு கொண்டு வந்தார் புத்த மத பக்தர்களின் மிக முக்கிய யாத்திரை தலம். இலங்கையின் அனுராதபுரத்தில் அமைந்துள்ள ஜெயஸ்ரீ மகா போதி உலகின் மிக பழமையான மற்றும் புனிதமான போதி மரங்களில் ஒன்றாகும். புத்தர் ஞானம் பெற்ற போதி மரத்தின் கிளையிலிருந்து உருவான இந்த மரம் ஆன்மீக அமைதியும் வரலாற்று பெருமையும் கொண்ட ஒரு அற்புதமான யாத்திரை தலமாக திகழ்கிறது. உலகின் பழமையான வரலாற்று மரங்களில் ஒன்று, ஆன்மீக அமைதியை தரும் புனித இடம் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர். இலங்கையின் பாரம்பரிய மற்றும் கலாச்சார சின்னமாக விளங்குகிறது. இந்த அற்புதமான பயணத்தில் நாங்கள் பார்வையிட்டது ஜெயஸ்ரீ மகாபோதி. பாறையில் செதுக்கப்பட்ட பிரம்மாண்ட புத்தர் சிலை, அமைதியான இயற்கை சூழல் மற்றும் பல நூற்றாண்டுகளாக நிலைத்து நிற்கும் ஆன்மீக வரலாறு, இவை அனைத்தும் இந்த இடத்தை மறக்க முடியாத அனுபவமாக மாற்றுகின்றன. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் உலகின் அழகான இடங்களை எங்களுடன் தொடர்ந்து சுற்றி பார்க்க எங்கள் SPR வீல்ஸ் டிராவலர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்டில் பகிர மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு அற்புதமான உலக பயண இடத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.